கிட்டத்தட்ட நீங்கள் எம்ஜிஆர் பார்த்தீங்க அப்படின்னா, எம்ஜிஆர் வந்து 40 ஆண்டு காலம் வந்து சினிமா துறையில், நாடகத்துறையில், சினிமா துறையில் இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி, பாட்டுகளை செதுக்கி, வசனங்களை செதுக்கி, சினிமாவை செதுக்கி, பொதுவுடைமை சித்தாந்தத்தையும் திராவிட சித்தாந்தத்தையும் மக்கள் மனதில் கொண்டு விதைச்சி 40 வருடம் போட்ட உழைப்புக்கும் ஜஸ்ட் லைக் தட் ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணி விஜயும் சினிமாவில் இருந்துட்டு தானே வராரு. சினிமா இவங்களுக்கு பிழப்பு. எம்ஜிஆருக்கு அது கிடையாது. எம்ஜிஆருக்கு அது வந்து ஒரு தனது கருத்துக்களை விதைக்கக்கூடிய ஒரு டூல். இவங்களுக்கு அது பிழப்பு. இவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய, பணம் காய்க்கக்கூடிய மரம். விஜயோ இப்போ இருக்கக்கூடிய நடிகர்கள் எடுத்துக்கோங்க. எந்த நடிகராவது மக்களை திருத்துவதற்கு படம் எடுத்திருக்காங்களா? மக்களுக்கு நல்ல சிந்தனைகளை கொடுப்பதற்கு படம் எடுத்திருக்காங்களா? இவர்கள் ஆடிய ஆட்டமும் டான்ஸும் பாடிய பாட்டும், இவர்கள் நடித்த நடிப்பும், இவர்கள் விதைத்த வன்முறையும், இவர்கள் எடுத்த போதை கலாச்சாரங்களும், இவர்கள் எடுத்த துப்பாக்கி கலாச்சாரங்களும், இவர்கள் எடுத்த ரவுடித்தன அரசியலும் ஹீரோயிசமும் இன்றைக்கு எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கியிருக்கோம்? எம்ஜிஆர் அப்படி ஏதாவது ஒரு பாரத்தை நடிச்சிருக்காரா? சொல்லுங்க. இவங்க என்ன சினிமாவில் வந்து மக்களை திருத்துறதுக்கோ, மக்களுக்கு நல்ல கருத்துக்களை விதைப்பதற்கோ இவர்கள் வந்து உழைச்சிருக்காங்க. இவர்கள் ஒரு என்டர்டெய்னர்ஸ், அவ்வளோதான். என்டர்டெய்னர்ஸ்.